நம்ம ஆண்டவர் நடத்துகிற தேவன், என்னோடும் உங்களோடும் இருக்கிற தேவன். அவர் துணையாய் இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நடத்துகிற தேவனை நம்ம ஆராதிக்க துதிக்க வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர், அப்பா உங்களை பார்க்க வந்திருக்கோம்ப்பா, உங்கள் கூட பேச வந்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். ஆண்டவரை, நீங்கள் எங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புங்கப்பா, உங்கள் வார்த்தைகளை தந்து அனுப்புங்கப்பா. துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுகளில் கேட்கட்டும். ஆண்டவரை ஜீசஸ், எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில் உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இயற்கை அனுகூலமாக்கி தாங்க. வர வேண்டிய தம்முடைய ஜனங்களை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மோடு பேச வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உடைந்து போயிருக்கலாம், நாங்கள் நொறுங்கி போயிருக்கலாம், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகி வந்திருக்கலாம், பலவீனமாக வந்திருக்கலாம். சோர்ந்து போன எங்களை உயிர்ப்பித்து, பலவீனமான எங்களை ஆண்டவரே சுகப்படுத்தி இங்கேருந்து கடந்து செல்லும் பொழுது நாங்கள் ஒரு புதிய மனிதர்களாக கடந்து செல்ல எங்களை ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாங்க. துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரச்சனை இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்முடைய ஆண்டவர் நடத்துகிற தேவன், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் எடுத்திருக்க பாடல்கள் நடத்துகிறவர், துணை நிற்கிறவர். என் கூட இருந்து நடத்துகிறவர் யாரும் நடத்த முடியாது, துணையாக இருக்கிறது யாருனாலையும் முடியாது. துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் என் கூட கடைசி வரைக்கும் துணையாக யாருனாலையும் என்ன பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் என்னை நடத்துகிறது மாத்திரமல்ல, அவர் துணையாக இருந்து என்னை நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15 இப்படியா இருக்குது, 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களிலெல்லாம் உன்னை காத்து அப்படின்னு. ஆமென். என் கூட இருக்கிறாரு, நான் போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்றாரா? காக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் என்ன பண்றது இல்லையா? கைவிடுகிற தேவன் இல்லை. ஆமென். ஒரு பழைய பாடல் நம்ம பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நம்ம கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம் சொல்லாமாம். ஆமாங்க, வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன். பாசம் என் மேல வைத்து அவர் என்னை உங்களை பற்றி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் சொல்லலாமாப்பா? பாசம் என் மேல நீங்க வைத்ததுனால
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரமப்பா. தாய் மறந்தாலும் நீங்க மறக்காம நடத்துறீங்களேப்பா என்றதாலே ஸ்தோத்திரம். நீ வல்லவா எந்தன் புகலிடமே, வரைந்திரன்றோம் உள்ளங்கையில். வல்லவா எந்தன் புகலிடமே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிறீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆமாப்பா. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. ஆக்கினியின் அன்பரே என்னை காத்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். அப்பா உங்களுடைய தயவால் என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லாமா? எங்களை மறவாம எங்களை நடத்துகிற தேவனே, உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுவேன் உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயம் கொடியே. பறந்திடுவேன் உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயம் கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இயேசுநாதா, உந்தன் தயவால். மறுபடியும் சொல்லாமா? என்னை மறவா. ஓ இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா. ஓ இயேசுநாதா, உந்தன் தயவால். ஹல்லேலூயா. நடத்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு கூட இருந்து நடத்துகிற தேவன். ஆமென்.
நான் எங்கெங்கெல்லாம் நடக்கிறனோ நான் நடக்கிற வழிகளில் என் கூட இருந்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான், சங்கீதம் 23:3, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறாரா. எப்படி நடத்துகிறாரா? அவர் நீதியின் பாதையில நடத்துகிறாரா. ஆமென், ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட பார்வோன் எனக்கு எதிராக பிரச்சனைக்கு வந்தாலும் அந்த பார்வோனின் கைகளில் இருந்து என்னை விடுவிக்க வல்லவர். ஆமென். அவர் நடத்துகிறவர். பாடலாமா? எலியேசராய் என் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவர். ஆமென். எனக்கு உங்களுக்கும் துணையாக நடத்துகிறவராக இருக்கிறார். பாடலாமா? தட்டி பாடலாமா? எலியேசரா என் சகாயரா என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. எலியேசரா என் சகாயரா என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. பார்வோனுக்கு எதிராய் நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. பார்வோனுக்கு எதிராய் நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. என்னிலும் பலவான்கள் எது நிற்கும் போது எனக்காக என் பக்கம் நிற்பவரே. என்னிலும் பலவான்கள் எது நிற்கும் போது எனக்காக என் பக்கம் நிற்பவரே. எலியேசரா என் சகாயரா. ஆமாங்க, என்னிலும் பலவான்கள் எனக்கு எதிராக நிற்கும் போது எனக்காக என் பக்கம் நிற்க ஒருவர் இருக்கிறார். எலியேசரா என் சகாயரா என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. செங்காடல் முன்பாக நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. செங்காடல் முன்பாக நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. அற்புதமான வழியை திறந்து அதிசயமாக நடத்துவீரே. அற்புதமான ஆமாங்க வழியை திறந்து அதிசயமாக நடத்துவீரே. எலியேசரா என் சகாயரா என்னோடு இருப்பவர், நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும்ப்பா நீங்க என்னோடு இருந்து நடத்துவீங்களேப்பா. எலியேசரா என் சகாயரா என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. பார்வோனுக்கு எதிராய் நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. பார்வோனுக்கு எதிராய் நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. என்னிலும் பலவான்கள் எது நிற்கும் போது எனக்காக என் பக்கம், எனக்காக உங்களுக்காக நம் பக்கம் என் பக்கம் நிற்கிற தேவன் எனக்காக. எலியேசராய் என் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதை ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. சொல்லாமா? எலியேசராய் என் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கூட ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் துணையா நிற்கும் பொழுது நம்ம எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. இல்ல
பிள்ளைங்க இருட்டில் போகிறக்கு பயப்படுவாங்க, இல்லை ஏதாவது ரோட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பயப்படுவாங்கள்ல. ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட வரும்போது என்ன பண்ணுவாங்க? தைரியமாக எங்கள் அம்மா அப்பா கூட இருக்காங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? தைரியமாக வருவாங்க. முந்தா நேற்று காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சிக்னலில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். சைடில் ஒரு சின்ன ஒரு 2-3 டூ வீலர் போகிற அளவுக்கு வழி விட்டு நாங்கள் எல்லோரும் நின்றுட்டுருக்கோம். திடீர்னு ஒரு கார் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பஸ்ஸு வந்து யூ டர்ன் போடுறக்காக வேண்டி நின்றுட்டுருக்கு. அடிச்சு எங்களோட கார் கண்ணாடி அடித்து அந்த பஸ்ஸில் போய் இடித்து அப்படியே நின்றுச்சு. இறங்கி அவர்கிட்ட கேட்டால் வண்டி பிரேக் பிடிக்கலிங்க அப்படிங்கிறாரு. உள்ள அடோனா பயந்து ஒரே அழுக, டேடா டேடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போய் இது பண்ண உடனே அப்படியே அமைதியாயிட்டான். பயப்படாத, ஒன்றும் ஆகலை. நம்ம கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது நம்மளை நடத்துகிற தேவன். நம்ம சேதங்கள் இன்றி நம்மை நடத்துகிறார். நம்ம தட்டுச்சு, ஆனால் ஒன்றுமே ஆகலை. அதை எடுத்து மறுபடியும் மாட்டின உடனே கண்ணாடி சரியாயிடுச்சு. ஆனால் அந்த பஸ்ஸு ரொம்ப டேமேஜ், அந்த வண்டியில் வந்தவங்களுக்குலாம் வண்டியும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடாமல் நடத்துகிறார். ஆமென். பயம் இல்லாமல் நடத்துகிறார். வசனம் இப்படியா சொல்லுது, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யார் இருக்காரு? பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அழகா இப்படி போட்டிருக்கு, நான் உனக்கு தீங்கு விளையாமல் பார்த்து கொள்வேன் அப்படின்னு போட்டிருக்காரு. என்னவா? எனக்கும் உங்களுக்கு என்ன வராம தீங்கு விளையாமல் பார்த்து கொள்ளுவேன், உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் நடத்துகிறவர் எனக்கு உங்களுக்கு தீங்கு இல்லாம நடத்துறாரு. தீங்கு இல்லாம நடத்துறது மாத்திரமல்ல, எனக்கு உங்களுக்கு உதவி செய்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. சொல்லலாமா? அப்பா நீங்க என் கூட இருக்கீங்க, அதனால எனக்கு பயம் இல்லப்பா. யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் இருக்காரு. விசுவாசத்தோடு சொல்லலாமா? ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு நடக்கிறதுனால ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாடலாம் இந்த பாட்டில், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. சொல்லமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லப்பா. ஆமென். நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில். ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். ஆமாங்க, எனக்கும் உங்களுக்கும் துணை நிற்கிறவர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை. ஓ
ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நீங்க எங்க கூட இருக்கீங்க. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம். ஆமாங்க, நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் இருக்காருங்க. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயம். ஆமாங்க, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயம். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, இயேசுவே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. நான் நம்பிடும் தேவன், நான் நீங்களும் நம்புற தேவன் எனக்கு உங்களுக்கும் துணையாயிருந்து நடத்துகிற தேவனாயிருக்கிறாருங்க. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. என்னை நடத்துறவர் ஒருவர் இருக்கிறார். பயம் ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் இருக்கிறார். யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை உங்களை நடத்துகிறவர், பயம் இல்லாமல் நடத்துகிறவர். நானும் நீங்களும் பயப்படவே தேவையில்லை. துணையா இருந்து நான் உங்களை நடத்துகிறவர், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய இது இல்ல, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்து உனக்கு ஹெல்ப் பண்ணி நான் உனக்கு துணையா இருந்து உன்னை நடத்துவேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு வசனம் இப்படியா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 13:5-6 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. என்னது? யாரு எனக்கு கர்த்தர் சகாயரா இருக்கிறார், எனக்கு ஹெல்ப்பரா இருக்கிறார், நான் எதற்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லலாம்ல. என் கூட இருக்கிற ஒரு பெரியவர் என் கூட இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும், நான் ஏன் பயந்து வாழணும்? ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு விடுதலை செய்து என்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்த அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று பாடலாமா? ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில். ஆமாங்க,
எனக்கு உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக, எனக்காக, உங்களுக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இருக்கிறார். ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. சிறு கூட்டமே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் நம் துணை. ஆமாங்க, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போ எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றாமங்க. எதிரிகள் வெள்ளம் போல எதிராக வந்தாலும் ஆண்டவராக இயேசு ஆவியானவர் எனக்காக உங்களுக்கு கொடியேற்றுவார். ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, பயம் இல்லையே. ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லையே. யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. நானும் நீங்களும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கரம் பிடித்து நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னையும் உங்களையும் கையை பிடிச்சு, வழி இதுவே, வாப்பா நான் கூட்டிட்டு போறேன். பாதைகள் ஒருவேளை கரடு முரடான பாதையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கூட்டிட்டு போற பாதை சரியான பாதையா இருக்கும். நானும் நீங்களும் பயப்பட தேவையில்லை. கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன், கரம் பிடித்து நடத்தி உயரங்களிலே நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. சொல்லமா, கரம் பிடி, அவர் கரம் பிடித்து நடத்துறாருங்க. Oh yes Jesus, நிறுத்துவா. ஒரு தேற்றுவது போல் இன்னேச தேற்றுவாமே. ஒரு இன்னேச தேற்றுவா. மார்போடு மார்போடு அணைப்பாரே, மன காவலை தீர்ப்பாரே. அமப்பாம் மார்போடு அணைப்பாரே, மன காவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் என்னை உங்களையும் கரம் பிடித்து நடத்துகிறவர், ஒரு தாயை போல தேற்றி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவார். ஒரு போதும் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு
ஒரு தேற்றுவது போ என் நேச தேற்றுவா. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். சொல்லாம எல்லாரும், என்னை நடத்துபவர் அப்பா நீங்க தான் பயண நடத்துகிறவர், தலையை உயர்த்துகிறவர் நீங்கப்பா. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். என்னை நடத்துபவர் நீரே. சொல்லாமா, என்னை நடத்துபவர் நீரே, உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் நடத்திடுவீர். மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். Amen, hallelujah. Amen, hallelujah. Hallelujah. Amen, hallelujah. Hallelujah. Amen, hallelujah. 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 Amen, hallelujah. Hallelujah. Amen, hallelujah. ஆமாங்க, அவருடைய அன்பை, அதிசயங்களை விவரிக்கவே முடியாது. அவருடைய கரம் எனக்கு உங்களுக்கும் ஆதரவாக இருக்கிறது. துவங்கினதை முடிக்கிற தேவன், இறுதி வரைக்கும் உடனிருந்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். தடைகள் வந்தாலும் அவருடைய தரிசனம் நிற்கிறதா இருக்கிறது. தாமதமானாலும் அவர் நன்மையாக அதை முடிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏந்தின தேவன், தாங்கின தேவன், உயர்த்தி தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே,
வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீ நல்லவரே, வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. உயர்த்தினீர் தப்புவித்தீர், ஏந்தினீர் தாங்கினீர், உயர்த்தினீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆமாங்க, ஓ நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. ஓ தாமதம் ஆனாலும் அது நன்மையாய் முடியுமே. தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சொல்லலாமா? சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரம். ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்து. ஆமாங்க, ஏந்தினி தாங்கி அப்பா உயர்த்தி எங்களை தப்புவித்தீங்களே. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. ஓ தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆமாங்க, அவருடைய கரங்கள் ஆதாரம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லாம நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. எஸ் ஜீசஸ், உம் கரங்கள் ஆதாரமே. கரங்கள் என் ஆதாரம். நீ நல்லவர், நீ நல்ல இயேசுவே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே.
விவரிக்க முடியாத அற்புதங்களை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவர் ஒருவேளை அவர் சொன்ன காரியங்கள் தாமதமாகலாம், ஆனா அவருடைய கிருபையினால தாமதமானாலும் அது நன்மையாக முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்பா அப்பா சொல்லமா, நீங்க நல்லவர் அப்பா, நீங்க நல்லவர், சர்வ வல்லவர். கரங்கள் எங்களுக்கு ஆதாரமா இருக்குதேப்பா. ஓ எஸ் ஜீசஸ், தகுதி இல்லாத எங்களை உயர்த்தி வச்சவரே நீ நல்லவர். சொல்லலாமாம், சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரம். ஆமாங்க, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரம். மறுபடியும் சொல்லாம, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. Oh yes Jesus, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே. சொல்லலாமா எல்லாரும், நீ நல்லவர், நீ சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மீதியான கிருபை காரணம் அதற்கு. ஓ தகுதியே இல்லை, ஆமாப்பா, ஓ மீதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்முடைய கரங்கள் ஆதாரம் அப்பா. எங்களை ஏந்தினி, எங்களை சுமந்தி, எங்களை தப்புவித்து துணையாக இருந்து துவங்கினதை முடிக்கும் வரைக்கும், இறுதி வரைக்கும் நான் கூட இருந்து நடத்துவேன்னு சொல்றீங்களேப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் என்னோடு உங்களோடு என்னை உங்களையும் நடத்துகிறவராக, என்னை நடத்துகிறவராக, எனக்கு உங்களுக்கும் துணை நிற்கிறவராக, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காத்து நடத்துகிறவர் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. என்னை உங்களை நீதியின் பாதையில் நடத்தக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சகாயராக, துணையாளராக, ஹெல்ப்பராக என்னை உங்களையும் நடத்துகிறவராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நீ பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார், எனக்கு துணையாய் இருக்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னோடு இருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே
நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். எல்லாரும் முறை சொல்லலாமா? நீ உம் கரங்கள் என் ஆதாரமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையில செலுத்தலாமா? அவருடைய கரங்கள் எனக்கு உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவருடைய கரங்கள் எனக்கு உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், வர்ணிக்க முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன் என் வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையிலும் கூட நடந்து எனக்கு உங்களுக்கு துணையாளராக இருந்து நான் உன்னை நடத்துறேன் அப்படின்னு சொல்றார். என் கூட இருந்து என்னை உங்களையும் நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஓ எஸ் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே, நல்லவரே, நன்மை செய்பவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் போதித்து நடத்துகிற தேவன், வழி இதுவே என்று எனக்கு வழியை காட்டி நடத்துகிற தேவன், நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன். ஏன் தெரியுமா? அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் ஒரு நாளும் தாழ்ச்சியை அடைந்து போவதில்லை. நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைகிறதே இல்லை. என்னை மேய்த்து நடத்துகிற தேவன். ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான வேலையில் நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜெபத்திலும் நீர் எங்களோடு பேசுங்க. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 148. சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே சகல கேதுருக்களே. பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே பூமியுள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்த்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா, ஆமென்.